அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன்ராஜ் கோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழையபடியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார். ஜம்முன்னு இருக்கார், தெம்பாக இருக்கார். மீண்டும் உலகத்தை பார்க்குறார், பொறுப்பேற்றுக்கிறார், பயங்கர தெம்பாக இருப்பார். அதுதான் வக்கர முறிவுன்னா. பிறகுன்னா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார், கொடுப்பார், நமக்கு பண்ணி கொள்வார். அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தை மாதம் முடிவில் குரு 29ஆம் குரு வக்கர முறிவு வந்தால், அந்த பிறகு பிப்ரவரி மாதம் 11 அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருந்துக்க. என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான், குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியார் எங்கே போவார்? மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார். அங்கே யார் உட்காந்துருக்கான்? கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ராகு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார். இப்போ தை மாதம் குரோதி வருஷம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும். குரு நல்லான அப்புறம் ராகு பார்க்குறார். சௌக்கியமா? பின்னத்தில் நேராக 3ஆம் பாவரையெல்லாம் விஷயத்தை பார்க்குறார். சாமி நல்லா இருக்கீங்களா? நல்ல காலம். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். இது ஒரு என்ன அப்படின்னா, சுக்கரர் குரு 2 பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியர் அது குரு வக்கரம் பீரியடில் அவரோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறார். ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆன பார்த்தீங்களா, ரோஹிணியில் இருக்கிறார். ரோஹிணி 3ஆம் பாட்டில். ரோஹிணினாலே உங்களுக்கு பொறுத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும், ஜம்முன்னு வரும். பல அந்த மனசு தெம்பு ஆனந்தம் சுகம், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சலிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கணுன்னா அமிர்தம் பேர். சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிறகு வளர்பிறை சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும். அமிர்தம்னா நம்ம வேறு நினச்சின்றாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், கண்ணு சுகம், மனசு ஆனந்தம், பிரமாதம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தென்றல் காற்று மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம். மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாத்தையுமே கலைநோட்டத்தோடு அனுபவிக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர். யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க. நமக்கு எங்களால் முடியாது. நம்மளாம் எத்தையாவது உலக விஷயங்களை நங்குன்னு பிடிக்கிட்டு. அப்பேற்பட்ட சந்திரனுடைய வேலு காலிக்கிறார். குருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் விட்டு பார்த்தேன்னா பூர்வ புண்ணியம் இருக்குது. இந்த தனுசுக்கு பார்த்தான்னா 8ஆம் அதிகாரி, 2மே இருக்குது. ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான் சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தலை உட்காந்துட்டு என்ன பண்ணார், உங்களுக்கு தட்சணம் போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஐயோ, ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும். வேறு மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும். ஏன் அதுக்கு இது மெயினாக இது சொல்கிறேன்னா, சந்திரன் அண்ணா சந்தோஷத்தோடு அருமையான யோகினில் இருக்கிறதுனால, சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார். பலன்களை அள்ளி வீசுறார். அதனால் தை மாதம் முடிச்சு தை மாசி பங்குனி சித்திரை கூட போகலாம். சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும், சித்திரை 28ஆம் தான் குரு போயிடுறாரு. அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறதே ஒடுக்கிறது, மனசை ஊர்த்திகிட்டே இருக்கிறது, வேதனைப்படுறது, பயம், அச்சம், வேகம், ஆக்ரோஷம், விதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும். பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அது கிடைக்கும். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு கௌரவம், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை தானாக ஒடிஞ்சு போகிறது, பகையாளியை பணிஞ்சு நின்று தோளில் கை போட்டு கொஞ்சுவான். இப்படிலாம் இருக்குது. எந்த வித குற்றம் குறை நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? நம்மளே தான் பண்ணால் கிடைக்குமா? படிப்பு, குழந்தைகள் படிப்பிலிருந்து, விளையாட்டிலிருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள்
நிறைய கலைகள், ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா பசங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும், நேரம் பார்த்தானே என்னடா அது அப்படின்னு இருக்கும். இது மாதிரி குற்றம் குறை இல்லாமல் எல்லாருமே வசீகரப்படுத்துறதுன்னு பேர். அந்த அட்ராக்ஷன் வசீகரப்படுத்தினாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றம் குறையே தெரியாது. இது நான் சைக்காலஜியாக சொல்லலை, உண்மையிலேயும் அப்படி தான். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றம் குறையோடு நிறைய இருக்கும். சொல்லுவார் பகவானே சொல்கிறது, தேவர்களும் கிடைக்காதையா, எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது. அத்தனை இதில் குறைச்சல் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும், அல்ப சந்தோஷம் வச்சுப்போம், அது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பெயர்ச்சி, குரு அக்கறம் முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அலைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு காரணம் இல்லை, எல்லாம் நமக்கு சார்புடையதாக அமையும். எல்லாமே அப்பேற்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும், அதுக்கேற்றாமல் கிரகணம் இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல. இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே. ஒரு காரியம் செய்யலான்னு 5 பேர் வேணுன்றார் பகவான். அது அந்த மாதிரி இந்த கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தானே முடியும், நம்மளே முடியுமா? அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த தை மாதத்தில் இந்த சூரியனோட இந்த புதன் இருந்தார், அதுக்கப்புறம் உடனே கும்பத்துக்கு வந்துடுவார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ராகு மீனத்துலாம் இருப்பார். ஒரு சொல்ல போகிறேன், நான் பிப்ரவரி தை மாதம் சித்திரை தான் வருவார். அது வரைக்கும் பேசாமல் இருக்கலாம். நம்ம சாதுவாக ராகு இருப்பார். கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க, பகையெல்லாம் உறவு கொண்டாடும். இப்படிலாம் பார்த்துருங்களா? அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போல் இருக்குது, தெரியாது. சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இருக்கும். நாட்டில் கலைபரம் சத்தமாக இருக்க தான் செய்யும். அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம். அதனால் ஒரு பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனம் நன்னா வரும், 1க்கு 10 மடங்கு வரும். அது எப்படி வரும்னு நல்லா இந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்லா பின்னி படையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகை மறந்து தன்னை மறந்துடும், எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும். அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம், திருப்திப்படுத்திடுவோம். திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்காக போகும் தவிர திருப்தியே அடையாது போல் இருக்கேன். ஆனால் திருப்தி அடையிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனசு வச்சா தான் திருப்தி அடையும். அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும். இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சதாக தான் அஸ்ட்ராலஜி பயன்படும். திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க. அது அவுட் ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும். மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே, அதுதான். மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குரு சுபகுரு, பலகுரு, தேஜஸ் குரு, ஞான குரு, என்ன வேணால் சொல்லிக்கலாம். காரி சித்தி குரு எப்படி சொல்லிக்கலாம். எடுத்துகிட்டே இருக்கணும், வந்துட்டே இருக்கும். இதுதான் லிமிட்டுன்னு இல்லை. குரு என்றைக்குமே எண்ணி தான் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம கெட்டுப்பிடுவோம். அதுக்காக வேண்டி அந்த குரு இப்போ நல்லா அனுபவிக்கிறது வாரி வழங்குறார். ஆக மொத்தம் பிரச்சனைகளே இல்லாமல் ஒரு காலம் வரும் பார்த்தீங்களா? இப்போ பிரச்சனைகளே இல்லாத காலமாகிடும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சொல்யூஷன் உடனுக்கு பிரச்சனை தோன்றதுக்கு முன்னாடி அதை முடிச்சிடுவார். வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ், வாட் ஹி இன்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எதிர்பார்த்த மாதிரி அந்த பகுத்தறிவு, நுண்ணறிவு நல்லா ஒர்க் பண்ணும், தெளிவாக ஒர்க் பண்ணும். அப்போ நம்ம எல்லாமே அனுபவிக்க முடியும். எளிமையாக இருக்கானே, ஆடம்பரமாக இல்லையே, எப்படி அனுபவிக்குங்க? ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இல்லை, நாசமாகிறதுக்கு. இது யாரும் சொல்ல புரிய போகுது? பகவானுக்கு நகை அலங்காரம் அலங்காரம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அழகு மறைக்கிறதுக்கு, நமக்கு அழகு கூட்டுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ரெண்டுமே நல்லா இருக்காது. அந்த அமைப்பில் இருக்கும்போது மேஷத்துக்கு பார்த்தோன்னா, மேஷத்தினுடைய முக்கியமான பாக்யாதிபதியே குரு தான். அந்த குரு சனீஸ்வரர் கும்பத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பார்.
ராகு மீனத்தில் இருப்பார், அதுக்கே இருப்பார். மீனத்தில் சுக்கராச்சாரியர் இருப்பார், ராகு இருப்பார். இந்த குரோதி வருஷம் சித்திரை வருஷம் அப்புறம் தான் சனீஸ்வரர் மேலே போவார். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போ சனீஸ்வரர் சுக்கிரன் தை மாதம் கடைசியில் தான் நீ குரு பயிற்சி, குரு வக்கரம் முடிந்த பிறகு தான், அதுக்கு முன்னாடி மீனத்துக்கு போயிடுறாரு. மீனத்தில் ராகு சுக்கிரன் இருக்கார். குரு வக்கரம் முடிஞ்ச உடனே பழச்சியான உடனே மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியோட ராகு சிவகுரு ஷேர் பண்ணிக்கிறார். அப்போது மேஷத்துக்கு பாருங்களேன், 2 பக்கமும் சுபர்கள் இருக்காங்க. ரெண்டுமே பெரிய மகான்கள். அவங்க தான் மேக்ஸிமம். செவ்வாய் கடகத்தில் இருப்பார். கடகத்தில் இருந்த செவ்வாய் வக்கரமாகி மேலே வருவார். நான் அதுக்கு முன்னாடி வக்கரமாகி மேலே வரத்துக்கு முன்னாடி எந்த எப்படி இருந்தாலும் சாரநாதன் பார்த்திங்கன்னா குரு சாரத்தில் நிற்பார். அந்த புனர்பூசத்துக்கு செவ்வாய் அழி இருக்கும்போது தொடர்ந்து இருப்பார். அவர் வக்கரமாகி மறுபடியும் மேலே மறுபடியும் மீனத்தில் வர வரைக்கும் வந்து அங்கே தொடர்ந்து வக்கரத்தில் நிவர்த்தி ஆகி அப்போ கூட 2 மாதம் அங்கே தான் இருப்பார். அப்படியே கடகத்தில் வந்தவொடனே மாசி மாதத்துக்கு கடகத்துக்கு வருவார். அந்த தை மாதம் மாசி மாதம் கடகத்துக்கு வருவார். கடகத்தில் வரும்போது என்னது, வக்கரமாகி மறுபடியும் மேலே போகிறது. இதே தான் செவ்வாய்க்கு ஆன பிறகு அதோட வக்கர நிவர்த்தியாகி சுகமாக பங்குனி வக்கர நிவர்த்தியாகி சுகம். குருவோட காலை நிற்கிறான்னு சொல்ல வந்தேன். குருக்கு முக்கியமான ஆள் யார்? செவ்வாய் தான். ரெஸ்பான்சிபிள் எங்கடா அவன் கூப்பிட்றா, அவனை கன்சல்ட் பண்ண மாட்டான். அப்போட செவ்வாய் புனர்பூசணத்தில் இருப்பார். குரு ரோகிணி நின்ற பிறகு அவரோடு சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுவார். சாலநாதன் துணையோடு குரு செய்வார். எப்போதும் அசிஸ்டண்ட் போகணும், அவரை கன்சல்ட் பண்ணுறது ஒரு ஆள் வேணும். இல்லை, பிரமாணம் வாரி கொடுப்பார். குரு காலே நிற்கிறதுனால செவ்வாய்க்கு பரம சந்தோஷம். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவர்கள் தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இந்த உலகத்தில் நமக்கு இத்தனை கஷ்டங்களும் வாதி நோய் நொடி இதெல்லாம் பார்த்து நொந்து போய் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த நேரத்தில் இதெல்லாம் சுகங்கள்லாம் கொடுத்தா இருக்காது, வியாதியெல்லாம் போயிடும், ஆரோக்கியமாக இருக்கும். ஜீவனங்கள் பார்த்தோன்னா அந்த 10க்கு 11 சனீஸ்வரர் நன்னா இருக்கார். கும்பத்தில் நன்னா உட்காந்துருப்பார். ராகு இப்போ கிடையாது. சித்திரை மாதத்தில் தான் ராகு வரும். அது வரைக்கும் சனியை தான் உட்காந்துருப்பார். சனீஸ்வரர் அருமையாக கூடையே புதன் உட்காந்துருப்பார். சுக்கிரன் மேலே போயிட்டார், மீனத்துக்கு போயாச்சு. சனீஸ்வரர் தன்னுடைய செவ்வாய் கடகத்தில் வந்து உட்காந்துருப்பார். ஆரம்பத்தில் கடகத்தில் உட்காந்து செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். 8ஆம் மாதம் இப்படிலாம் நமக்கு ஒரு அனுபவம் கொடுத்துறாங்க. இவ்வளோ சாதகமான இருக்கும்போது புதனும் சுக்கிரனும் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா உலகம் உண்ட வாயினவர் புதன் கிருஷ்ணன். குரு அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. குஷி எல்லாத்துக்கும் பணம் புல் அந்த ஸ்டேட்டஸ் என்னென்ன இது வந்தாலும் அது வந்து தற்காலிகமானது. எந்த நேரத்தில் வேணால் ஆபத்து வரும், பிரச்சனை வரும், காணாமல் போகணும், பாழாயிடும். ஸோ இதெல்லாம் இவ்வளவோ இருக்குது. அது இல்லாமல் உடம்பு வியாதி நோய் அனுபவிக்க முடியாது. சரீரம் நல்லா இருந்தாலும் தான் அனுபவிக்க முடியும் இல்லையா? சரீரம் நல்லா இல்லாத மட்டும் என்ன பண்ண முடியும்? எதை அனுபவிப்பீங்க? முடியாது. ஸோ அதுக்காக இது இத்தனை விஷயங்களும் இருக்கும்போது நம்மளுடைய குருவனுடைய கடாட்சம் நிறைய கிடைக்கிறது. சுக்கிரன் தொடர்பு இருக்கிறதுனால 2 குருமார்களும் சேர்ந்து வாரி வழங்கினாங்க. அவர் துணையோட ஒரு பக்கம் செவ்வாய் துணை வருது, சந்திரன் சாரம் கொடுத்துருக்கான், செவ்வாய் சாரம் கொடுத்துருக்கான். பின்னாடி அதுக்கு பிறகு வருது இத்தனை இருக்குது. அப்போ அந்த இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ இப்படி நஷ்டம் இல்லை, ஏதோ வருது தட்டின்னு போகிறோம், அந்த முனகலே இருக்காது. பணம் அந்த ஸ்டேட்டஸ் ஆகி பணத்தை ரொட்டேட் பண்ணி ஆனோம், பேங்கில் போட முடியாது, எத்தனையோ காரணங்கள்லாம் இருக்குது. அந்த பணத்தை ஐடியலாக வச்சுக்க முடியாது. கடன்காரனுக்கு எல்லாம் கொடுத்துறான், ஃபுல்லாக கொடுக்க முடியாது. கொடுத்தா கூட
எப்படி வந்து சோர்ஸஸ் என்ன வந்து இதெல்லாம் குடைச்சல்லாம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி பண்ணணும்னு. வியாபாரத்தில் தடையே இல்லாமல் இருக்காது. பொருள் வரத்து வரணுமில்ல, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வரணுமில்ல, அது மெயின்டைன் பண்ணணுமில்ல, ரொட்டேஷனுக்கு பணம் குவியும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆகும். விளைய பொருள்லாம் நல்லா விளையுமா? நிறைய விளையும். வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் பாழாக்க மாட்டாங்க. ஏன்னா விலை அதுக்கு உண்டான விலை வேல்யூ தகுந்த மாதிரி விலை ஏறணும்ல, அந்த வேலையெல்லாம் ஏறும். என்ன விதமான அது மக்களுக்கு ரொட்டேஷன் பணம் வரணுமா? நிறைய வரும். என்னார் இனியான்னு கிடையாது. பிஸ்னஸ் மேனுக்கு தான் பணம் வரணும், சாதாரணவங்களுக்கு பணம் வராது. அவன் கொடுக்குற பணத்தை தான் வாங்கணும். சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு இவ்வளோ தான் முதலீடு பண்ண இவ்வளோ தான் பணம் வரும் அப்படின்னே இல்லை. தேவையான அளவுக்கு மேலே உபரியாகவே பணம் வரும், ரொட்டேஷன் ஆகும். நிறைய வியாபாரிகள் புதுவாங்க. கை நீட்டி சம்பளம் வாங்குறது அதிகமே இருக்காது. இனிமேல் எல்லாம் தனித்தனியாக வியாபாரிகளாகி அந்த வியாபாரிகள் பெரிய வியாபாரி தொடர்பு கொண்டு மேஜராக அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு, ப்ரொமோஷன் பெட்டிட்டு எத்தனையும் இருக்குது. அத்தனையும் ஆகி நாடு தன்னிறைவு அடைகிறதோ இல்லையோ இந்த மக்கள் வெளிநாட்டு போய் சம்பாதிக்க வேண்டாம், இவ்வளவும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த குருவினுடைய இந்த வரிசையை ஒவ்வொரு மாதம் பார்க்கும்போது இந்த மாதம் பார்க்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒன்றா உட்கார்ந்துருக்கும் கும்பத்தில், அட்டகாசமாக போயிடும். அதுக்கு பிறகு பங்குனியில் பார்க்கும்போது மேலேயே புதனும் சுக்கிரன் எல்லாமே இருப்பாங்க மீனத்தில். இவ்வளோ ஒரு அமைப்பில் இருக்குது. திருப்பி மிதுனத்துக்கு போய்டும் செவ்வாய். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கும்போது அந்த பாம்பில் இதுக்கு ராகுக்கு இதுக்கு கேது தற்போதைக்கு கண்ணில் இருப்பார். குருவினுடைய பாறை கிடச்சின்னே இருக்கும். எத்தனை நீ எப்படி பண்ணாலும் தோஷம் போயிட்டே இருக்குது. இது எவ்வளோ அனுகூலம் பாருங்களேன். ராகு என்ன த்ரில்லிங் திருஷ்டும் பேர் இது கொடுத்தா தான் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தா தான் பண்ண முடியும். சுக்கிரர் அவர் தலைவர். அதனால் பணம் கொட்டும். லக்ஷ்மி கடாட்சம்ன்றது வரும்போது பணம், பொருள், அந்தஸ்து, என்னென்ன ஸ்டேட்டஸ்ஸு எல்லாம் அது தகுந்த மாதிரி மாறுமா இல்லையா? நான் ஏழையாக இருக்கேன், திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னா பயந்துன்னு ஐயோ பணத்தை யாராவது கொள்ளடிச்சிட்டு போகிறாங்களோ, எல்லாம் பிடிங்கிட்டு போகிறாங்களோ, அப்படி இப்படின்னு பயம் வந்து ஐயோ வேணான்டுவோம். இந்த வாழ்க்கையே போகுது, நிம்மதி போயிடுமா. ஆனால் இங்கே நிம்மதியோடு சந்தோஷத்தை பணத்தை சேலை வைக்கிறதுக்கு வழி தொகை தெரிஞ்சு எல்லாம் அனுபவிக்கணும். கலைஞர்கள்லாம் நன்னாக இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவிக்கணும். நம்ம எல்லாருமே நமக்கு லைஃப்பில் வெறும்னு வீடு சாப்பிட்டுட்டு போயின்றது நம்ம லைஃப்பில் அனுபவிக்க வேண்டாமா? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆடை, அலங்கார பொருள், பிசுவி, என்னென்ன சாப்பாடு, நல்ல டூர், நல்ல திருப்தியாக. இப்போ குளோபல் டூர்லாம் போகிறது கஷ்டம். அப்போது இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நம்ம நாடு மேலே வரணுன்னா எத்தனை பேர் முட்டாளாக்கப்படுவாங்க தெரியுமா? அப்போவே முட்டாளாக்கினா தான் நம்ம மேலே வர முடியும். ஏன்னா நம்ம எப்போதும் முட்டாள் தான். எல்லாத்தையும் வெளிநாடு கொடுத்துட்டு அங்கேருந்து வாங்கி நம்ம பழக்கம். ரூபா விலை எப்படி ஏறும்? ஏன் அவங்க நாட்டுக்கு இவ்வளோ ரூபா நம்ம பணம் கொடுப்போம். என்னது இது? இப்படிலாம் ஒரு நாடு இருக்குது நம்ம நாடு. பாருங்களேன், நமக்கு இந்த உலகம் ஃபுல்லாக நமக்கு தான் பகவான் சொல்லிட்டார். ஆனால் நம்ம இங்கே இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், டிமாண்ட் நல்லா இருக்கும், சப்ளைஸ் நல்லா இருக்கும், பசங்க எஜுகேஷன் நல்லா இருக்கும், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், சனானந்தனமும் நல்லா இருக்கும். இதெல்லாம் மேஷத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, மேஷத்துக்கு 2 பக்கத்துலேயுமே சுபர். அது பெரிய யோகம் இல்லையா? செவ்வாய் வேறு உட்காந்து இங்கே மிதுனத்துக்கு போயிட்டு திருப்பி கடகத்துக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கு. அதனால் உங்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் பயந்து வாழ்க்கை வாழ தேவையில்லை. கடன்காரன் தொல்லை இருக்காது. வாங்கிட்டு போண்டுவேன், ரொட்டேஷனுக்கு பணம் வரும், இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வெறும் டெபாசிட் மாத்திரம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் பிஸ்னஸ் ரொட்டேஷன் வரும். ஷேர் மார்க்கெட் ஏறிடும். எல்லாம் பிஸ்னஸ் நல்லா கொடி கட்டி பறக்கும். என்னென்ன பிஸ்னஸ், என்னெல்லாமோ பிஸ்னஸ் இப்போல்லாம். முன்னாடியாவது நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். இப்போ இது தொட்டத்துக்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அவ்வளோ இருக்குது. சர்வீஸ் செக்டார்ஸில் பார்த்தேன்னா எத்தனை பிஸ்னஸ், இத்தனை விதமான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. உட்கார்ந்தத்துலேயே எல்லாம் பண்ணிக்கலாம். வேண்டிய பொருள்லாம் வருது கொள்வது, அதுக்கு தனியாக சம்பளம் கொடுத்து ஆளை வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்க்குறது, பொருள் கேள்றது, என்னென்ன உண்டோ எல்லாமே நமக்கு சௌரியமாக கையடக்கத்திலே எல்லாம் வந்துடுறது, அதுவே கொடுத்துருது. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது டக்குன்னு போட்டு பண்ண மார்க்கெட்டிங் கிடைச்சி போச்சு, இது முடிஞ்சு போச்சு, ஆர்டர் வாங்கி பிக் பண்ணிடுவோம், கமிஷன் வாங்கி போட்டே இருக்கலாம்.
நோய் நொடிப்பு இதெல்லாம் நிறைய இருக்கேன்னா அது பிஸ்னஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆரோக்கியம் நன்னா இருக்குது. இவ்வளோ உழைக்கிறோமோ நல்லா அனுபவிக்கிறோமே, உடம்பு மனசு எல்லாம் பாழாதான் வந்துட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருக்கும். உடம்பு தாக்கு பிடிக்கும் எல்லாத்துக்குமே. உறவுகள்லாம் கலகலான்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு போனோம்னா ஒரே கலகலான கும்பலாக எல்லாம் அனுபவிக்கிறீங்கல்ல, பந்துக்கள்லேருந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்குல்ல. அந்த மாதிரி எப்போதுமே வீட்டிலையும் வெளியிலையும் சந்தோஷமான உறவுகள் கைகூடும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் கலகட்டம் பிரச்சனையே கிடையாது. குலதெய்வ வழிபாடுலேருந்து எப்போதுமே சனாதனம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் எல்லாருமே. ஏன்னா வெறும் சாப்பிட தூங்குது பொழுதுபோக்குன்னு அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் பொழுதுபோக்கெல்லாம் இதுதான் பொழுதுபோக்கு. இதுமாரி இருக்கணும். பசங்களுக்கும் குழந்தைகளும் நம்ம கூடயே வச்சுன்னு நம்ம சம்மந்தப்பட்ட சனாதன தர்மங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், கைட் பண்ணணும். ஆனால் அதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு அத்தியாயம். அதை வச்சு தான் நம்ம லைஃபே ஓடுறது. அதை மீறி நீ வேறு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா வெக்தம், அது வேறு எல்லாம் வேஸ்ட்டு. சாப்பிட தூங்குறது உழைக்கிறதுன்னா வாழ்க்கை நான் எத்தையோ அனுபவிக்கிறேன், வாழ்க்கை இல்லை. அது மென்டல் ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடுவான். கொலா வெட்டு குத்து நாசம் பண்ணுறது நிறைய வெளிநாட்டு நிறைய இருக்குது, நம்ம நாட்டில் வந்திருக்கு நிறைய. தயவுசெய்து அது மாதிரி இல்லை. பெண்கள்னால் உடனே அனுபவிக்கிறது வச்சுக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி சிஸ்டம் வரவே கூடாது, தப்பான விஷயம் அது. காமக்குறம் முதல்ல வரும்போது ஏன் தாயாக இருக்காளே, ஒரு தாய் தானே. பொண்ணு பெருசாச்சு சொல்கிறாங்க. என்ன அதுக்கு சொல்கிறாங்க? பெரியவள்னா என்ன அர்த்தம்? ஷி குவாலிஃபைட் ஆஸ் மதர். அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை கொடுக்கும்போது தாய் தான் எல்லாத்தையும் பிளட்டு மூலம் உங்களுக்கு குணங்கள் குற்றங்கள் என்னென்ன வரக்கூடாது, யுக்திகள் செயல்பாடு எல்லாம் அவன் மூலம் தான் வருது. அதுக்கு அதுதான் பகவான் கிருஷ்ணன் இந்த லேடிஸுக்கு மட்டும் தாய் வளர்த்து தனி மரியாதை. சரி சின்ன இதை தப்பாக சொல்லிட்டுருக்காங்க, சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு எதுக்கு காமம் எதுக்கு வரணும், அவருக்கு எதுக்கு ஆசை வரணும்? அந்த அன்பு பாசம் பிரேமை கொடுக்கறது போது அந்த பக்தி பிரேமைக்காக ஒரு தாய்க்கு இருக்கிற மரியாதை ஒருத்தருமே கொடுக்க மாட்டேன்றான். பேசுகிற அளவுக்கு செய்கிற அளவுக்கு ரொம்ப தப்பான இதெல்லாம். குழந்தைகள்கிட்ட நீங்கள் தான் பார்த்து கைட் பண்ணி பெரியவங்க நீங்களும் அதை தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணால் தான் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, ஒரு அண்ணன் தம்பி பாசம், அண்ணன் புத்தி, சொத்து பத்து அல்ப சொத்துக்காக சண்டை போட்டுட்டு முன்னாடி தலைமுறையாக ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஒரே வீட்டு தலைமுறையாக வாஸ்து ஃபுல்லாக அபத்தம் சொல்லவே கூடாது. வீட்டுக்குள்ளே பாத்ரூமையும் வரக்கூடாது. அது நடக்கிற காரியமாக அது தப்பான அசம்ஷன். அது விடுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு என்ட்ரன்ஸ் தான், பின்னாடி என்ட்ரன்ஸே கிடையாது. இது என்ன வாஸ்துவா? நம்ம எப்படி வேணால் போட்டு எப்படின்னா சொல்லிக்கலாம். பகலில் வீட்டுக்குள்ளே வெளிச்சு நிறைய இருக்கணும், லைட்டே போடக்கூடாது. இந்த மாதிரி எங்கேயா இருக்கா? 24 hours லைட்டு போட்டாகணும், இல்லைன்னா நடக்காது. மின்சாரத்தில் உண்மையாக மின்சாரங்கள் ஆர்டிஃபிஷியலாக தான் உண்டாக்கப்படுறது. அது அவ்வளோ ஆபத்து. டைரக்ட் சூரியனுடைய ஒளி வேணும். சரி, அதுதான் வராது. இப்போ காலத்தை மாற்றி வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷமாக வெளியில் சூரியனை 7 மணி அந்த வழக்கமே கிடையாது. 7 மணின்னு என்னன்னு தெரியாது. 7 மணி கம்பல்சரி எழுந்துட்டு உட்காந்துட்டு மூஞ்சி கிஞ்சி போய் கழுவிட்டு சூரியனை கொஞ்சம் நாளாக பார்க்கணும். அதில் இருந்தால் அந்த பஞ்ச பூதங்கள் சொல்லக்கூடிய அந்த பஞ்ச பிராணங்கள் சொல்லிட்டு அதுலேருந்து தான் வருது. அது வந்தான்னா கண்ணு நன்னா ஒர்க் பண்ணணும், ஹார்ட் இதயம் நெத்தரோட்டம் என்னென்ன உண்டு என்ன ஒர்க் பண்ணணும், சுவாசம் எல்லாம் ஒர்க் பண்ணணும், உடம்புல ஒரு ஹீட் எல்லாம் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் கெட்டு போயிடுது. இப்போ வீட்டில் அந்த பொட்டியில் பார்த்து பொட்டி வச்சு கண்ணை பட போச்சு. அது பார்த்தா எலக்ட்ரிசிட்டியை வரும்போது 40 வாட் பல்ப் தான் போடுவோம், 60 கூட போட மாட்டாங்க, கண்ணு கொட்டு போடும். அதுவும் அவ்வளோதான். ஓர போயிட்டு ஒரு புட்டி போனால் அதுக்கு மேலே தான் கேட்கும் கரண்ட்டு. கண்ணு பாரு இன்னும் மேலே தான் கேட்கும். அப்புறம் வேஸ்ட் தானே. கண்ணு இன்னும் வச்சுருக்காங்க. கேமரா மாதிரி உள்ளே போகும், உள்ளே வரும். வயசானவங்களை பார்த்தா குழி வந்துடும், உள்ளே போடும் கண்ணெல்லாம். அப்புறம் போச்சு. பவர் வெறும் லென்ஸு மாதிரி தான் அது. இது போய் இதுக்கு மேலே போட்டால் இன்னும் மறுபடியும் அதே கண் பாறை வராது. அதனால் கண் மூக்கு ஹார்ட் இதயம் அதோட மோசம் பாழாக்கியாச்சு. அதே மாதிரி இந்த நுரையீரல் அது காற்றுக்கு பண்ணுறது சம்மந்தம் உண்டு எல்லாமே. அது ரெஸ்பிரேஷன் பவர் ரெஸ்பிரேட்டரி பவர் இல்லாத போயிடும். இதுக்கெல்லாம் காரணங்கள்லாம் சத்து உள்ள சீதோஷ நிலையை சொல்லி ஏமாற்றிக்கலாம். அதை கெடுத்து நம்ம தான். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த இந்த இயற்கை வளம் நன்னா இருக்க நம்ம அதை தான் செயல்பாட்டில் ஒத்துழைக்கும் போது எல்லாமே நன்னா இருக்கும். நூறு அந்த பிரிட்டிஷ்காரனில் ₹100 100 சம்பளம் ₹1 அதுலேயே இவ்வளோ வாங்க முடியுது. ஏன் அப்போ பத்திரம் வாங்க முடியுது?
இப்போ இவ்வளோ கொடுத்தா கூட ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அதே தான் அப்போ விளைஞ்ச இப்போ அதிகம் நிறைய விளையுன்னு சொல்லிக்கிறீங்களே. விளைபொருள்கள் நிறைய இருக்கும், தேவையான சாப்பிடலாம் கொள்ளலாம், நல்லா அனுபவிக்கிறேன் வாழ்க்கையில். டிசிப்ளின் வாழ்க்கையில் கொஞ்சம் கையாளணும். அதுக்காக தான் இவ்வளோ சொன்னேன். ஏன்னா இத்தனை கொடுக்குற இந்த பீரியடில் கொடுக்க போகிற அளவு இது வரைக்கும் சரித்திரத்தில் வந்ததே கிடையாது. இஃப் யூ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி யூ நெவர் கெட் இட். நம்ம லைஃப் ஸ்பேனே 100 வருஷம் கூட இல்லை. அப்புறம் என்னது ஆப்பர்ச்சுனிட்டி? தொடர்ந்து இதே இருக்கும். எனக்கு நான் கொடுத்து வைக்கல அனுபவிக்க சொல்கிறதுலாம் அபத்தம். சுதந்திரம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி பழைய வாசனையில் பழைய இருக்கும்போது அந்த வாசனையில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த அதே தான் திருப்பி பண்ண தோணும். நீ மாற்றிக்கணும், அவ்வளோதான். அதை தான் மாற்றி ஆக்டிவேட் பண்ணோன்னா நன்னா லைஃப்பில் அனுபவிக்கலாம். ஏன்னா காரண காரியங்களால் தான் நான் படைச்சிட்டே இருக்கேன் பகவானை. அதான் அவ்வளோ சொல்லமாக விமோசனம் அடையிறது கஷ்டம். அதுக்கு நமக்கு அவன் காலிலே ஊந்துடலாமே. ஏன்னா அவன் தானே அவதாரம் புருஷன் கிருஷ்ணன். பூர்வ புண்ணியாதி பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு பார்த்தோன்னா என்ன பிரகாரம் பார்த்தோன்னா சூரியன் அவர் இருப்பார், பிரமாதமாக இருக்கார் இருப்பார். லாபத்தில் தை மாதத்துக்கு பிறகு மாசி மாதம் வரும்போது லாபத்தில் 10ஆம் வீட்டு 10 லாபத்தில் உட்காந்துருக்கார். அப்புறம் என்ன வேண்டிய புதனும் உட்காந்துருப்பார். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அது கரெக்டாக டைம் ஃப்ரேம் செட் பண்ணி வச்ச மாதிரி பண்ணியிருக்கு. அதனால் யாருமே துக்கத்தோடு இருக்க மாட்டாங்க, தூக்கத்தோடு இருக்கக்கூடாது, வீணாக கவலைப்பட தேவையில்லை. சஞ்சலங்கள் மனசில் வந்தால் தானே உங்களுக்கு சஞ்சலங்கள். நல்லதே நினையுங்க, நல்லதே செய்யுங்க. குழந்தைகள் நன்னா விருத்திக்கு வரும். நீங்கள் ஒன்றும் புதுசாக பெருசாக ஐடியாலாம் கொடுக்க வேணாம். அதுக்கு அவ்வளோ அறிவு ஞானம் ஒன்றுத்துக்குமே அந்த சாமர்த்திய இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. வெளியுலகத்தில் நல்ல சமுதாயத்தில் பழ விட்டாலே போதும். மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 தான் இருக்க முடியும். சித்திரை மாதம்தான் 1 நம்பர் எல்லாத்துலேயுமே. இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து வட்டுறார் அவர். உங்களால் போதும்னு சொல்கிற அளவு கூட இல்லை, திகட்டி போயிடும். திகட்டி போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த அளவு கொடுப்பார். நமக்கு எவ்வளோ வந்தாலும் போகாதுன்ற மனசில் எண்ணத்தை விட்டுடுங்க. இருக்கிறத சந்தோஷம் அனுபவிக்கிறது கற்றுட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு தேவை வரும். அதுக்கு எதிர்பார்ப்பு வரணுமே. என்ன பண்ணலாம்? ப்ரீ பிளான்லாம் பண்ணாது. என்னென்ன பண்ணணும் அது தன்னவே தேவையில்லை. டைம் ஆட்டோமேட்டிக் அது வந்துட்டே இருக்கும். ப்ரீ பிளான் பண்ணுறதுனால மனசு கஷ்டப்படும், தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் வரும். நடந்துருக்கு நடக்கப்போ அந்த ஃபெய்த் இருக்கணும். அந்த ஃபெய்த் வரும், தானாக வரும். அது காலத்தில் ஒன்றும் நீ கேட்டு தான் ஒன்றும் வரல, நல்லா அது வந்து தான் இருக்கும். அதனால் சோதனை நிறைய கொடுத்துருக்காருக்காக வேண்டி வீணாக மனசு அலைய விட்டு பண்ணாதீங்க. நல்லா அனுபவிக்கலாம். கடன் இருக்காது முயல்னு சொல்கிறேன். எங்கள் இவ்வளோ ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கோம். வெளியில் ரொட்டேஷனுக்கு முதலீடு போடுறதுக்கு அந்த பணம் வாங்கியிருக்கோம். திக்குன்றது எப்படி இப்படி மேஜிக்கான பணம் வரதுக்கு கேட்காதீங்க. இன்னோவேஷன் டெக்னாலஜி இன்னோவேஷன் பிரகாரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட இருக்கிற நண்பர்கள், உழைப்பாளிகள், சரி பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் கலத்திரம் சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்கும். கலத்திரமே பார்த்தோன்னா சுக்கராச்சாரியர். அதனால் நீங்கள் இந்த குரு பேச்சினுடைய காலத்தில் வரைக்கும் சித்திரை மாதத்தில் வரைக்கும் நீங்கள் பொறுத்த வரைக்கும் விசுவாசத்து வரைக்கும் பிரமாணமான வாழ்க்கையை தருவேன். லீட் பண்ணி போவீங்க. நோ பிரேக் த்ரூ சொல்லி அமைகிறேன். அன்பான ரிஷபராசினியர்களே, குரு வக்கரம் முடிஞ்சு சுபமாக செயலாற்றுறார். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தெளிவு பிறக்கும். ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக சுக்கராச்சாரியார் லாபத்தில் உட்கார்ந்துருப்பார். கூடயே ராகு இருப்பான். அவருக்கு இந்த ராகுக்கு எதுக்கள் அவங்களோட தலைவரே அவர் தான். அசுரகுரு குரு சுரர்கள்ட்ட தான் எல்லாமே இருக்குது. சுரர்கள் முட்டாளாக இருந்தால் தான் அசுரர்கள் வாழ முடியும். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு கருத்துக்காக சொல்ல வரேன், அவ்வளோதான். நான் இடித்தவான் இருந்தால் தான் பிஸ்னஸ் மேன் என்னன்னா என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சம்பாதிக்க முடியும். அதுதானே வழக்கம். நம்ம இடிச்சவான் இருந்தான்னா இங்கேருந்து கொண்டு போட்டு வெளியில் கொண்டு இன்னும் அழகாக ஃபேன்சியை பண்ணி பேக்கேஜிங் க்ளோசிங் பண்ணிட்டு அதில் பண்ணி நமக்கே அல்வா கொடுக்குறாங்க வெள்ளைக்காரன். பார்த்தீங்கள, அது 10 ரூபா போல 10,000 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு வச்சு ஆஹா ஒன்று இப்படி தான் நடந்தது. அப்புறம் என்ன, ஒரு பார்க்கர் பெண்ணு இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 ரூபா தப்பணமே 5 ரூபா 10 ரூபா கூட இருக்காது. 100 ரூபா சொல்லிச்சுப்பான். இப்போ எழுதிடும். அது எப்படி வரும்? அந்த 100 ரூபா கொடுத்து வாங்குறானே. இதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு எப்போதுமே
நம்பி ஏமாந்து போகிறதில்ல, மூளையை பயன்படுத்த மாட்டோம். மூளையை பயன்படுத்தி எல்லாத்தையும் கெடுத்து இன்னொருத்தனுக்கு தானம் பண்ணிட வேண்டியது தான். அவன் திரும்ப போடுவான். இது இன்றைக்கி இல்லை, துவாபர யுகத்திலேருந்தே அப்படி தான். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தானோம். பகவான் இங்கே தான் பிறந்தார், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் இருந்துதான் இருக்கார். அவர் இருக்கிறனால தான் இன்னும் இத்தனை நவகிரகங்கள் இத்தனை தேவர்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க, தடை காணிச்சு போடுவாங்க. அதனால் எப்போதுமே ஹேண்டில் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை தளர விடக்கூடாது. எதையோ நம்புறது காட்டணும். பகவான் இருக்க காட்டணும் முன்னாடி, இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு ஏப்ப விட்டுருவாங்க. அதனால் நம்ம ரசிக்கிறார், அவள் ரசிக்க போதும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் பாருங்க பாருங்க, மிதுனத்துலேருந்து கடகத்தில் வக்கரமாய் மிதுனத்துக்கு போகிறது. இதே தான் வேலை. மாசி பங்குனி வரைக்கும் பங்குனி மிதுனத்தில் இருப்பார். அப்புறம் மிதுனத்துலேருந்து இருக்கிறது குருவோட காலே இருப்பார். வெரி சப்போர்ட்டிவ். குருக்கு எப்போது சப்போர்ட்டிவாக இருக்க செவ்வாய் மட்டும்தான். குருமங்கள யோகாலாம் கிடைக்கும். உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். கலைஞர்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கலைஞர் எப்படின்னா எல்லா விஷயமும் விளம்பரம் சொல்கிறீங்கள, நுக்தி, வியாபார நுக்தி. அதனால் கலைகள் நிறைய, ஏன்னா பணம் ஒத்து நிறைய வரும் பேக்கேஜ். ஏன்னா வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 ஆகக்கூடியது இந்தியா, பாரத பூமி. நமக்கு டெக்னிக் எல்லாம் தெரியும். இத்தனை நாளாக விற்று சம்பாதிச்சிருந்தோம். அதுக்கு அவ்வளோதான். நம்மளுடைய இது வேல்யூ தெரியல. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்றான். பார்க்க சொல்லிக்கிறான் தவிர ஃபோட்டோ எடுத்து போட்டுப்பாங்க. ஒன்றும் நடைமுறையில் ஒன்றும் கிடையாது. இதுக்கு வருது அப்படி. ஏன்னா பணக்காரனாகவே முடியும். பணக்காரன்ற சொல்கிறது நம்ம பணக்காரன் இல்லை, வேர்ல்டு லெவல் பணக்காரனாகணும். முடியுதா? 28 30 இருக்குது. அங்கே ஆடெல்லாம் ஏசியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஊற்றியாச்சு எல்லாம். அப்புறம் நமக்கு நிறைய டிமாண்டு, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு நிறைய இருக்கும். ஆட்களே போகிறாரு கடைக்கு. ஆனால் அவ்வளோ வியாபாரம் பண்ண, கமிஷன் வியாபாரம்ன்றது நல்ல ஏஜர். டிமாண்ட் சப்ளை தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டிங் தெரிஞ்சோன்னா எல்லா கமிஷன் வியாபாரம் பண்ணலாம். அந்த மார்க்கெட்டிங் ட்ரெண்டு தெரியாத வரைக்கும் ஒன்றும் பண்ணி எடுபடாது. உங்களுக்கு எதிராளுடைய மன நோக்கத்தை புரிஞ்சு அவன் பயன்படும். எப்படிலாம் சொன்னு எப்படிலாம் ஈர்த்தானோ அப்படி அந்த அதுக்கு இந்த வரும்னு சொல்கிறது காரணமே சந்திரனுடைய சாரத்தில் குரு நிற்கிறார். ரோஹிணி சரி, வியாபாரிகள் சரி, கலைகள் சரி, என்னென்ன உண்டோ, ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்கல், டிசைன் டெக்னாலஜி என்னென்ன உண்டோ, மார்க்கெட்டிங்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன உண்டோ, அது சிறு தொழில், கை தொழில், எல்லா தொழிலும், ஹேண்டிகிராஃப்ட்ஸில் சின்ன தொழில் இருக்குல்ல, எத்தனை இருக்குது. அதெல்லாம் நல்லா பிரமாதமாக வரும். தகுந்த மாதிரி ஜப்பான், சைனா பண்ணுற மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்டு இவங்களே நம்மளே பண்ணிப்பான். அதை வச்சு நீ மல்டிநேஷ்னல் லெவலுக்கு கொண்டு வரலாம் பணத்தை. இன்னோவேஷனில் எப்படிலாம் இருக்கும். பெரிய டிராக்டர் வாங்கி தான் வரணும், வாடகையே கொடுத்து முடியலன்னா சின்ன இம்ப்ளிமெண்ட் இருக்குது. அதை வச்சு சின்னதாக சைனா, ஜப்பான், சைனாவில் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கோரிக்கை அதை வச்சு பண்ணாலும் கொட்டும். உங்களுக்கு இந்த வியாபாரம் நிறைய வரும். உங்கள் மனுஷாலோடைய டீம் இப்போ உறவுகள்னால் வலுக்கும், தொடர்பு கிடும், ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. பாரம்பரியம் மறுபடியும் அதே பாரம்பரியம் வரும். அப்போ குடும்பம் பெருசும் போது வெறும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி பிள்ளை இல்லை, அத்தனை சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அத்தனை உறவுகளும் மறுபடியும் எங்கேருந்தோ ஜாயின் ஆகிடுவாங்க. எல்லாம் அந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய கலைகளில் அற்புதமாக இருப்பாங்க. தொழில்கள், பாரம்பரிய தொழில்களில் சிறப்பாக இருப்பாங்க. அது ஒழிஞ்சு போய் எங்கேயோ கிராமத்துலேருந்து வெளில பட்டணத்துக்கு வந்து 4 காசு சம்பாதித்தோ பண்ணிட்டு காலத்தை ஓட்டுறது சொந்தமாகவே நீங்கள் பண்ணிவிடுங்க. உங்கள் ப்ராடக்ட் வெளிநாடு வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் உள்ள எல்லாம் ஒரு மனுஷர்கள் நிறைய டீம் ஒர்க்காக செயல்படுவாங்க. உலகத்தை ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் பொருளை விற்கிற அளவுக்கு கொண்டு வந்து வியாபாரம் சம்பந்தி அவனால கமிஷன் எடுத்துப்பாங்க. எல்லாம் அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து இப்போ டெக்னிக்கல் நோகவில் பிரமாதமாக போயிடுது. அதனால் யாருமே படிச்சுட்டே இருக்கலாம். சும்மாலாம் படிச்சுட்டு குவாலிஃபிகேஷன் படிச்சுட்டே உடனே அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு போகிற சிஸ்டம் கிடையாது. அப்படி பண்ணால் திருப்பி நீங்கள் உங்களை ஆதாமியாவுக்கால் தான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தொழில் படிக்கும் போதே பண்ணிட்டு குடும்பத்தோடு இருந்து தகுந்த மாதிரி பாரம்பரிய தொழில் பாட்டினீங்கன்னா, ஐ ஆம் சொல்லிங்க போட்டு வில்லேஜ் பீப்புள் சொல்கிறது, அவங்களெலாம் சொந்தமாகவே பண்ணலாம் வியாபாரத்தை. இத்தனை இது பண்ணுறாங்களே, அந்த நூல் நூற்கிறவங்க, ஆடை நெய்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தானே
சொந்தமாகவே பெரிய ஷோரூம் அப்படி பக்காவை வச்சு ஜம்முன்னு பண்ணலாம். டிசைன் எவ்வளோ அப்போல்லாம் வந்து துணியை எல்லோரும் ஒரே மாதிரி மூட்டை வாங்கி கொடுத்து சிச்சு போட்டுக்க சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அப்பப்போ டெக்னாலஜி ஃபேஷன் வரும்போது தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கோடெல்லாம் மாறிட்டு துணிகள் நிறைய விற்கிறது. அது கூட வச்சுக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுறாங்க. த்ரோவே சிஸ்டம் மாதிரி. அப்போ உங்களுக்கு தேவை நிறைய படுறதில்லை. எது இருந்தாலுமே உங்களுக்கு வியாபாரம், சப்ளை, டிமாண்டு, இது 2 தான் மெயின். அந்த 2 டிமாண்ட் இருக்கும்போது டிமாண்ட் எப்போ வரும்? எனக்கு ஆசை வரணும், தேவை வரணும். பாழா போனால் தான் பொருள் வாங்கணும்னா ஆட்டில் இண்டஸ்ட்ரியில் இது மூட வேண்டியதுதான். அந்த ஆற்றல், எண்ணங்கள், செயல்பாடுகள், செயல்பாடு சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாம் மாறிகிட்டே இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு. இந்த அனுபவ ரசனைகள் நிறைய வாங்கணுன்றதுக்காக வேண்டி எல்லாருமே நிறைய சம்பாதிப்பாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரொட்டேஷன் பண்ணுவாங்க. டெபாசிட் போட மாட்டாங்க. இனிமேல் அதை பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேறு ரோலிங் மணி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஸ்டாப்பாக பணம் ரோலிங் ஆகிட்டு இருக்கும். உள்நாடு வெளிநாடு எல்லா நாடும் பண்ணுவாங்க. இப்போது எப்போதும் பேங்கில் பணத்தை போட்டு டெபாசிட் பண்ணுறது சாதாரண நம்மளை மாதிரி பென்ஷன் கேஸா, அது கேஸா, ஏதோ அது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மணி மேக்கிங். இப்போது அந்த மணி மேக்கிங்னால எத்தனை அனுபவிக்கணும்னு அத்தனை அனுப்பிப்பாங்க. டைம் ஃப்ரேம் வந்து 14 மணி நேரம் 12 மணி நேரம் பண்ணி ப்ரொமோஷன் தான். அந்த சிஸ்டம் கிடையாது இப்போது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் படிக்கும்போதே வேலை செய்யும். டேரக்டர் வேஸ்ட் பண்ணால் நல்லா விளையாடுவாங்க. ஆர்ட், ஸ்போர்ட்ஸ், கேம்ப்ஸ் எல்லாத்துலேயுமே. அது பொழுதுபோக்குள்ளே கிடையாது. அது இன்கம். இப்போ ஒரு காலத்தில் பொழுதுபோக்கு, இப்போ இன்கம். அதனால் யாருமே பட்டினி கிடக்க போகிறதில்ல. யாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அந்த இதுக்குன்னு தனியாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது படிச்சுட்டு இருக்கணும், தொழில் செய்யணும், பண்ணிகிட்டு இருக்கணும், நல்லா விருத்திக்கு வரணும், அவ்வளோதான். குடும்பத்தோடு இருக்கணும், நல்லா அனுபவிக்கணும். அதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறதே. அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு அனுபவிக்கிறதுக்காக வந்து குடும்பத்தோடு அனுபவிக்கிறத நீங்கள் தான் பண்ணணும் குழந்தைகள்கிட்ட. அதனால் நீங்கள் அது பண்ணும்போது பாருங்கள், உங்கள் 10ஆம் வீடே பாருங்கள். தர்ம கர்மாதிபதி யோகாதிபதி சனீஸ்வரன் ஜம்முன்னு கும்பத்திலே உட்காந்துருவானா இல்லையா? இப்போதைக்கு ராகு இல்லை, அடுத்த வருஷம் தான் வருவான் ஜனவரி மாதம், சித்திரை மாதம். இப்போ நிம்மதி சனீஸ்வரன். புதன் உட்காந்துருப்பார், சுக்கரன் உட்காந்து மறுபடியும் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுறாரு. அப்புறம் வக்கரமாய் மறுபடியும் இப்போ உடனே சரியாயிடுறார் சுக்கரன். மீன சுக்கரனோட ரிஷபகுரு சித்திரை மாதம் வரைக்கும் போகும், கவலைப்பட தேவையில்லை. சித்திரை மாத குரு மீனத்துக்கு போகும்போது தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் குரு சிரமம் கொடுத்துட்டு இருப்பார், பிரமாதமாக இருக்கும். ஆக இந்த பீரியடில் காலத்தில் பார்க்கும்போது 2, 3 மாசி, பங்குனி, சித்திரை கடைசியில் தான் குரு பயிற்சியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சிறாரு. ராகு கேது பயிற்சின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ராகு வந்து பார்த்துட்ருப்பான், சுக்கராச்சாரியவுக்கு வந்துட்டு க்ளீனாக பார்த்துட்டுருக்காரு. ஸோ எஸ்கார்டோடு இருக்கார் அவர். ராகுக்கு சொமத்த சைலண்ட்டாக ஜென்டிலாக அவர் பண்ணுறான். சுற்றி இருக்க நாடெல்லாம் இயற்கை சீற்றலவோ எதுவோ நாசம் பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாம் தெரியறது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஃப்ளேன் ஆக்சிடென்ட் அர்த்தமே இல்லை. எதையோ நினச்சி எது சுற்றுறது, கொலை அடிச்சுக்கிறது, நாசம் பண்ணுறது. அங்கே எதுவுமே நமக்கு நிரந்தரமாக இல்லைன்னு அங்கே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. வாழ்க்கையே அடித்தடத்து போயாச்சு. அம்மா பதவி சோறு போட்டு சொல்கிறதுக்கு கூட கை நீட்டுறதுக்கு கூட கை இருக்காது, கால் இருக்காது. ஏன்னா பக்கத்து யார் போகிறதுக்கு ஆள் இல்லாது, பயந்து வாங்கினது. ரஷ்யா சுற்றிய நாடெலாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. ஐயோ, ஒரு காலத்தில் வியட்நாம் 20 வருஷம் நடந்தது, அதுக்கே ரொம்ப அப்படி அழுதுட்டாங்க. இப்போ பட்டமாக இருக்குது. டெக்னாலஜியில் என்ன நாசம் பண்ணிருக்காங்க. சரி, அது வாங்க வேண்டாம். நம்ம பூமியில் இந்த அரசியல் தகராறுலாம் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிடும், நல்லாயிடும். ஏன்னா எல்லோரும் தேவையான அளவு வந்துடுதுன்னா சண்டை போட்டுருக்கு போதில்லை. ஆனால் வேண்டி சம்பாதிக்கிறது தான், அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறோம் தவிர நாட்டெல்லாம் காப்பாற்றுக்கலாம் நாங்கள் சொல்லிக்க நம்ம ஒன்றும் கிடையாது. அந்த வேண்டிய அளவுக்கு எல்லாம் வந்துடும்போது நம்ம மாட்டு ஸ்மூத்தை நம்ம வேலையை பார்த்துட்டோம், நம்ம ஒர்க்கு நடக்கும், சம்பளம் நிறைய இருக்கும். அரசாங்க வேலைக்கு வந்து போகாதீங்க, நான் திரும்பி சொல்கிறேன். அது மேலே சொல்ல விரும்பலை. இந்த ஸ்டெபிலிட்டி அரசாங்கம் கிடையாது. மோட்டிவேஷன் ஃபார் பீப்புள் அப்படி சொல்லிக்கலாம். ஃபார் த பீப்புள், ஃபார் சேக் ஆஃப் அப்படி சொல்லிக்கலாம். வாயளவு வயிற்றுக்கு, தொழிலுக்கு, அடுத்த வேலை இதுக்கு. எங்கள் வீட்லேயும் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வரும், குழந்தை கொடுத்து அதுக்கு தேவைகள்லாம் யார் கொடுக்கறது? அதனால் இதெல்லாம் வீணாக கற்பனைகள் பண்ணி காலத்தை ஓட்ட வேண்டாம். இந்த பீரியடில் அள்ளி குடும்ப போகிறார். பாரி உள்ளல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முல்லைக்கு போய் ஒரு தேரை கொடுத்தாரு பார்த்தீங்களா?
அவருக்கு கொடுக்குறோன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி தாராள பிரபுவாக நீங்கள் ஆற அளவுக்கு உங்களுக்கு பணம் செல்வாலும் கொட்ட போகுது. உங்களுடைய ஆற்றல், திறமை, கலை, நுட்பமான சம்மந்தப்பட்ட ரிஷபராசிகளுக்கு கலைஞர்கள் சம்மந்தப்பட்ட விஷயமும் படிப்பு, இதுக்கு டீச்சிங் கெப்பாசிட்டி, டான்ஸ் ஓரிட்டல் நல்லாவும் இருக்குது. பன்மொழியத்தை கற்றுக் கொடு எத்தனை இருக்குது, ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. சனீஸ்வரன் தயவு நன்னாவே இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றி ஒரு பிரச்சனையே, சனீஸ்வரன் நன்னா இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் எல்லா விதமான குரு, செவ்வாய், முக்கியமாக குருக்கு செவ்வாய் அவர் காலில் பின்னாடி வருவார். இப்போதைக்கே அவர் ரோஹிணியில் இருப்பார், பின்னாடி மிருகசீரிஷத்தில் மாறிடுவார். அவ்வளோதான் நட்சத்திர பரிவர்த்தனை வர பங்குனி மாதத்துலேயே வந்துடும் சிற பரிவர்த்தனை. இப்போதைக்கு பொறுத்து காலில் நிற்கிறார், குரு காலில் நிற்கிறதுனால செவ்வாய் ஹேண்ட் ஃபுல் பவர். என்ன நீங்கள் செவ்வாய் உங்களுக்கு யார்? உங்களுக்கு களத்திரம்னா என்ன? ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை, தலை சொல்லிருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏன் அதுதான் கொடுத்துருக்காங்கன்னா, லைஃப் லாங் கஷ்டமோ நஷ்டம் போராடி, அந்த காலத்தில் இப்போ இல்லை, அப்படி இருந்தாங்க. இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு லைஃப் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு, எல்லாத்தையும் சுக துக்கமும் இல்லை, எல்லாத்துலேயும் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒற்றுமை தானாக இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா ஈர்ப்பு ஏன் வருது தெரியுமா உங்களுக்கு? நான் முன்னாடியே சொன்னேன். சந்திரன் கால் நிற்கிறார், ரோஹிணி கால் என்னான்னா மோகனாவதாரம் எடுத்த மாதிரி தான். அப்படியே எல்லோரும் அப்படியே மயங்கிடுவாங்க. என்னத்துக்காக வந்தோம், எதுக்கு வந்தோம் கிடையாது. பகையெல்லாம் மறந்து போய் உறவுகள் வேண்டி அப்படியே உனக்கு வேண்டி இந்தா அப்படின்னு. நான் எதுக்காக வந்தேன், எப்படி எடுத்துன்னு போனான்னு கேட்கத்தான் வரல. அது உன்னால் முடியாது, நான் இன்னும் 2 மூட்டை எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுவாங்க. பகையாளியாது கிடையாது, உறவுகள் கை கொடுக்கும். ஏதோ அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கி ஒன்றா விட்டால் எனக்கு கதி இல்லை, நீ தான் எல்லாம் பண்ணணும், ஒன்றுக்கு நீ தான் எங்களுக்கு போக வேணும், அதெல்லாம் நான் எதுவுமே நாங்கள் எடுத்துக்கலை, நீ தப்பாகவே எடுத்துக்க சொல்லணும் சார். அப்படியே மாறிடுவாங்க எல்லாமே. எல்லாத்துக்கும் சரி. சொத்து பற்ற வில்லங்கள்லாம் பணம் போய் சொத்து மறுபடியும் வந்துடும். இது கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா செவ்வாய் நல்லவனாகிட்ட ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் அந்த விதண்டாவாத வம்பு துண்டு தேவையில்லாத சர்ச்சைகள் உண்டாக்கி நாசமானதெல்லாம் குறைஞ்சிரும். இந்த குறிப்பிட்ட காலம் தான், அதுக்கு எப்போதும் இல்லை. நல்லா மணி ஏர்னிங், ஓல்டு லைஃப், டூரு, என்ஜாய் லைஃப், ஏர்னிங், அண்ணன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு எல்லாத்தையும் பறக்கும். இது 2 கிராமத்திற்கு அந்த ஊரை கான்பூர் இந்த லோக்கல் அங்கே இங்கே அப்படியே காலத்தை ஓட்டியிருந்தீங்களே, இதுக்கு மேலே வேண்டான்னு இப்போ தைரியம் வந்துடும். இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டெபாசிட் தேவையில்லை, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அதில் தான் நம்ம ரோலிங் பண்ணி டெபாசிட்டில் இவ்வளோ தான் வரும். ஆனால் சேஃப்டி, செக்யூரிட்டி. அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணும்போது இது பிஸ்னஸாக போனோன்னா நிறைய உங்களுக்கு இன்கம் பத்திரம் இல்லை, உன்னுடைய சொத்து பத்திரம் நிறைய வாங்கலாம், கொள்ளலாம். நம்ம ஊரில் கணக்காட்டினான் எது வேணால் செய்யலாம். பசங்களுக்கு நாளைக்கு சம்பளத்துக்காக ஒருத்தர் வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை, பாரம்பரியமாக ஆகிடும். அந்த காலத்தில் பாரம்பரிய சொல்லிட்டு அதிகம், ரொம்ப நேரம் வேலைக்கு போகிறவன் தான். சிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஏதோ மைக்ரேட் பண்ணி தாங்க வேறு வழி இல்லை, வேலைக்கு போயிட்டு தவிர எல்லாத்துக்குமே வேலைக்கு போயிட்டு மாட்டாங்க. நல்லா இன்கம் திருதருவாக அரைஞ்சி விற்கிறது சிஸ்டம் இல்லை இன்னுமே. அதாவது நெட்ஒர்க் பண்ணிங்கன்னா சப்ளை பண்ணிட்டு போகிறான். பிரமாதம் இருக்குது. டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாற்றி விட்டுருவோம். நம்ம மாறது ஜென்மத்துக்கு மாற மாட்டோம், இப்படி தான் ஓட்டுவோம். ஆனால் இந்த குருனுடைய கருணைக்கு ஆற்றல், பவர், அவருடைய கூட ஒரு டீம் ஒர்க், சுக்கராச்சார் 2 பேர் டீம் ஒர்க்கை வந்து பண்ணி கொடுக்கும்போது நமக்கு மட்டும்தான் இது சொல்கிறேன், வேறு உலகத்தில் கிடையாது. நம்மளை உயர்த்தத்துக்காக வேண்டி மற்ற இடத்துல சைலண்ட்டாக உட்கார வச்சுட்டு அமைதியாக நம்மளை உயர்த்தி நம்மளால் அவங்க நல்ல லைஃப் நன்னா இருக்கணும் பண்ணி நம்ம நம்பர் 1 வேர்ல்டு லெவலில் ஆக்கணுன்றதுக்காக தான் இந்த காலகட்டமே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் இருக்கும்போது என்ன அனுகூலம், திருமணங்கள்லாம் கரெக்டாக நடந்துடும். குவாலிஃபை அது பொண்ணு பெருசாச்சுனால 40 வயசு 50 வயசு அதை பார்த்துட்டு அது இருக்கா இது இருக்கா அது கிடையாது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, வச்சுவாங்க. கூடுமான வரைக்கும் குடும்பத்து நபர்கள் எல்லாமே உறவுகளோட தொடர்பு வச்சுக்கோங்க. சண்டை கடிச்சதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருங்க. தாராள மனசோட செயல்படுங்க. ஏன்னா இந்த பாரம்பரியத்தை மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம சம்மந்த தொடர்புகள் இருந்தாங்கன்னா நம்ம குழந்தைகள் பின்ன அதிலே வளரும், அந்த ஆற்றல்லே வளரும். கண்டபடி இதுவோ வெளியில் போச்சுன்னா போனது தான், விட்டுட்டீங்க, பர்பஸே இல்லை, 0. அது நடக்காது. பரவாயில்ல, நல்லா இருங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லாத்துலேயும் ஆற்றல் மிக்கதாக இருப்பாங்க. மட்டும் இல்லை, சனீஸ்வரர் தயவு நிறைய இருக்குது. குருவுக்கு ரொம்ப வேணும். சனி ஆற்றல் நன்னா இருக்குது, நல்லா பலமாக இருக்கார். அங்கே நிற்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் சித்திரை மாதம் தான் போகிறார். சித்திரை இல்லை,
விஸ்வாவசுவத்தில் மாசி மாதம் தான் போக போகிறார். ஐயோ அந்த இடத்துல அங்கேயே கும்பத்திலே தான் இருக்க போகிறார். கவலைப்பட தேவையில்லை. 9 உங்களுக்கு 10ஆம் வீடு ஜீவனத்துக்கு என்ன கேட்கணும். பின்னாடி ராகு பேர்ந்தால் கூட ராகு பிறந்தப்போ தான் குரு பேர போகிறாரு. ராகு சித்திரை 13னா 28ஆம் தேதி. அந்த காலத்தில் ராகுக்கு இது பிறந்தால் கூட உங்களுக்கு பெரிய தீர ராகு இப்போ கீழே இறங்குவார். கும்பத்தில் உட்காந்து சனியோடு சேர்ந்துப்பார். இப்போது ராகு கேதுக்கள் ரிஷபத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. செவ்வாய் வர மிதனத்துலேருந்து உட்காந்து கடகத்தை வந்து நம்ம இதயமாக பண்ணிட்டு இருப்பார். பார்த்து விளையாட பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. செவ்வாய் பலமாக இருக்கிறதுக்கு காரணம் நீச்சபங்க ராஜம் உண்டாகிறது. குருவோட கால் நிற்கிறதுனால குரு அங்கெல்லாம் பலம் ஜாஸ்தி. உத்தரம் கடகெல்லாம் கேட்கவே வேணாம். அப்பா சாதிக்கணும்னா செவ்வாய் இல்லாத முடியாது. ஏன்னா அவர் தான் கடத்தரம் அயனசைன போகஸ்தானாதிபதி. அப்போது விரும்பின ஏர்னிங் ஆஃப் மீன்ஸு பணம் பொருள் சம்பாதிக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லாம் அடைஞ்ச முடியாது. எல்லாம் உங்களுடைய எய்மெல்லாம் சற்று திருப்தி முடிச்சிட முடியுமான்னா முடியாது. இந்த அயனசைன போக சம்மந்தப்பட்ட செவ்வாயும் அதே கலத்தரமாக இருக்கக்கூடிய அதே செவ்வாய் கூட டீம் ஒர்க்காக பண்ணுறதுனால பெரிய நீங்கள் எல்லாத்துலேயும் அனுபவிக்கலாம், பேலன்ஸ் பண்ணலாம். சுகபோகங்களை அனுபவிக்கும் போது பணம் செலவழிச்சிருமே, பாழாயிடுமே, இண்டஸ்ட்ரி ஊற்றிக்குமே, ஏமாந்து போடும் இல்லை. ரொம்ப அழகாக வாழ்க்கையை நடத்த முடியும். எல்லாத்தையுமே எல்லா டெக்னீஷியன் கம்ப்யூட்டர் பத்திரிகையிலேருந்து பார்த்தா கூட எல்லாமே நெட்ஒர்க்கு எல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப முக்கியம். ராவுக்கு எது வேண்டியதுனாலே நெட்ஒர்க்கு. சனீஸ்வரன் கணக்கு கேல்குலேஷன், அந்த ரைடர் தீம் போடுறது தியரி ஃபார்முலா சனீஸ்வரன் தான் போட முடியும். அவன் தயவு இல்லைன்னா ஒன்றும் முடியாது. எந்த இண்டஸ்ட்ரியும் டெக்னிக்கல் நோகோ வரலாம் சனீஸ்வரன் தயவுன்னு தான் முடியும். அதெல்லாம் எல்லோரும் கிடைக்கிறது. ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டு தொண்ணூறுலையும் ஒருத்தருமா. இப்போ இண்டஸ்ட்ரி தானாக வருமாறாதா? அது எவனுக்கோ விற்று சாப்பிட்டு ஏமாந்து போகிறது. இப்போ நம்மளே தொடஞ்சி பணம் போடுற அளவுக்கு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முதலீடு போடுறது ஒரு சுகம் இல்லை. அது என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். என்ன ஸ்ட்ரெயின், மூளை நன்னாக இருக்கணும், டெக்ஸ்டா சாத்தியம் இருக்கணும், நல்லா இருக்கணும். அதெல்லாம் இருக்குது. 2 குரு தொடர்புள்ளதுனால சாத்தியம் நன்னாவே இருக்கும். சாத்தியம் இருந்தால் தான் மூளையே ஒர்க் பண்ணணும். சாணக்கியனுக்கு அடி உதவாயின்னு ஆட்டு போட்டு போனால் பின்னாடி புத்தி வந்து எப்படி ஒர்க் பண்ணான். அதுதான் சந்திரனுக்கு எப்போதுமே அடி உதவினாலும் பிடிக்காது. மாட்டி விட்டுட்டு போயிடுவார், சிக்கலில் உண்டாக்கிட்டு போயிடுவார். தந்திரங்கள் அப்புறம் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்து விசாரிப்பார். இதுதான் வேலை அவருக்கு. அதில் நம்பர் 1 சந்திரனுடைய கால் நிற்கிறதுனால அந்த அறிவு சந்திரன் கொடுத்துன்னே இருப்பான். அப்புறம் வந்து செவ்வாய் காலில் வருவார். அதெல்லாம் இருக்குது. அதனால் மிதுனத்துக்கு போன பிறகு பின்னாடி செவ்வாய் கால், ராகு கால், குழு கால் வரும். அது இப்போதைக்கு வேண்டாம். திரமாசத்தில் போனால் கூட அது காலம் வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொன்னான காலம். கோல்டு பவர் என்ன உண்டோ ரீட்டைன் எவ்ரிதிங். பாரம்பரியத்தில் பெரிய பெரிய விராஸ்தாரர்னா பந்தா லைஃப்பில் நான் சொன்னது கேட்பாங்க. அப்படி இப்படின்னாங்க கரெக்டாக இப்போ அதே ரீட்டைன் பண்ணுவீங்க. நீங்கள் கலைஞராக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், இல்லை முதலியாளாக இருக்கட்டும், அட்மிஷன் பெரிய ஆளாக இருக்கட்டும், பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சனாதன தர்மம் நன்னா இருக்கும். கோயில் வழிபாடு நன்னா இருக்கும். வீட்டு சம்மந்தப்பட்ட குலதெய்வம் சம்மந்த வீட்டு விஷயங்கள் எல்லாம் நன்னா இருக்கும். குடும்ப பாரம்பரியம் பக்கா மீன் பண்ணுவீங்க. உறவுகள் கை கொடுக்கும். வீணாக தூள் நிலத்து சண்டை போட்டுருக்கலாம் போயிட்டு என்னென்ன உண்டோ நடக்கும். தெய்வங்கள்லாம் ஆராதனை நன்னா இருக்கும். தெய்வங்களும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். இத்தனை அமைப்பில் இருக்குது. ரிஷபத்துக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லாட்ரி டிக்கெட்டில் விழுந்தாமல் நடக்கணும், பணக்கான ஆட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை கொண்டு விட்டுருவார். யூ டோன்ட் இமேஜின். கற்பனையே இல்லை நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுக்கு. ஏன்னா திடீர்னு பணக்காரன் இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் கொண்டு வராதிங்க. நீ பணக்காரன் ஆகிறதுக்கு வேண்டிய வழியை அவரே தோற்றுவிச்சு என்னென்ன பண்ணணுமோ செல்வந்தங்களும் அந்த அவர் தோற்றுவிச்சு உட்கார வச்சு கொண்டு போகிறாருன்னா அந்த ஒரு அமைப்பை செயல்படுத்துகிறார். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே லாபஸ்தானம் நன்னா இருக்குது, 10ஆம் வீடு நன்னா இருக்குது, எல்லாம் நன்னா இருக்குது சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் சந்திரப்பதை பயன்படுத்தி மேலே வரணும்னு சொல்லிட்டு வாழ்த்து அமைகிறேன்.